ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு அந்த கோடாங்கி சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே வந்துட்டு இருந்திருப்பா. என்ன எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறா, எதுவும் நடக்குமோ அப்படின்ட்டு. ஸோ இதை வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட புலம்பும்போது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்கிறா. சரி, இப்போ இந்த கோடாங்கி கொடுத்த பேப்பரை ஹீரோட வீட்டில் எப்படியாவது வச்சாகணும். அதனால் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அவள் வந்திருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னவ பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ணி அப்படியே கொஞ்சி பேசிகிட்டு இருக்கா. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசலாம் அப்படின்னு. ஆனால் ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு வந்து நைட்டு அவங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு. அதனால் இவன் பார்த்திங்கன்னா இல்லை நீ வீட்டுக்கு போ, இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டு. எப்பா குளிர்தப்பா, வீட்டுக்குள்ளே போய் பேசலாம்ப்பா அப்படின்ட்டு இவளும் பார்த்திங்கன்னா முட்டி மோதி பார்க்குறா. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா அவளை அலைக்கா தூக்கிட்டு வந்து வெளியே விட்டுறான். எனக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் உங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அது மீற முடியாது அப்படின்ட்டு. இவளும் வெளியே நின்று கதவை தட்டி பார்க்குறா. ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த டைம் ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெட்ரு மாதிரி வருது. இந்த மாதிரி அநியாயமாக ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சாகடிச்சிட்ருக்க, இது பார்த்தும் எப்போ நீ இவ்வளோ நிம்மதியாக இருக்க அப்படின்னு. இதை பார்த்த ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. எவன்டா இந்த வேலையை பார்த்து விட்டது அப்படின்னு. அதே சமயம் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து புலம்பிகிட்ருக்கா. இந்த லெட்டரை எப்படியாவது வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலான்னு நினச்சேன். அந்த ஹீரோ போய் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு அவனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுட்ருக்கா. அந்த டைம் அவங்க அண்ணன் வந்து விடு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் இவர் கேட்குறாரு, நீ அந்த யூனை பார்த்தியா அப்படின்ட்டு. அவன் ஆமாம் பார்த்தேன், அவனுக்கு என்ன அப்படின்னு. அவன் ரொம்பவே பாவம், இவ்வளோ நாள் அவன் வந்து ஜெயிலில் இருந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கா அப்படின்னு. இது ஜெயிலா, ஜெயிலுக்கு எதுக்கு இவன் போனான்ற மாதிரி கேட்கும்போது, சின்ன வயசில் அந்த ராஜா அவங்க அம்மா அப்பாவை அவன் கண்ணு முன்னாடியே கொண்டுட்டாங்க, அதுக்கப்புறமா அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. இவ்வளோ நாள் அவன் ஜெயிலில் இருந்துட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆகி வந்திருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கேட்கும்போது ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் சரி அந்த யூனுக்கும் சரி ஒரு இன்விடேஷன் மாதிரி வருது. அதான் இதுக்கு முன்னாடி ராஜா வந்து அந்த யூனை கூப்பிட்ருப்பார்ல, இந்த மாதிரி காம்படிஷன் நடக்க போகுது, அந்த காம்படிஷனுக்கு வந்து கலந்துக்கோ அப்படின்னு. ஸோ அந்த இன்விடேஷன் தான். எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. ராஜா பார்த்திங்கன்னா அந்த போட்டி நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ ஒரு டீம், இந்த யூன் ஒரு டீம். மேட்ச் பார்த்திங்கன்னா பரபரப்பாக ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே ஹீரோ தான் கோலாக போட்டுட்ருக்கான். ஸோ ஹீரோவை பார்த்திங்கன்னா பீட் பண்ணவே முடியல. ஆனால் இந்த யூன் பார்த்திங்கன்னா பைத்தியக்காரத்தனமாக சிரிச்சுட்டே இருக்கான். இருடி லாஸ்ட்டில் ஒன்று நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த யூனோட ஆட்கள் எல்லோரும் என்ன பண்ணுறானுங்கன்னா, ஹீரோவை வந்துட்டு லாக் பண்ணி அமுக்கி அவன் காலெல்லாம் பிடிச்சி அடித்து, இவன் பார்த்திங்கன்னா கோல் போடும்போது அங்கேருந்து ஒரு காக்கா கூட கத்த மாட்டேங்குது. என்னடா எவனுமே கத்த மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த டைம் பேசாமல் மூடிட்டு இருந்திருக்கலாம். ஹீரோ பார்த்திங்கன்னா வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அந்த லெட்டர் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அந்த லெட்டருமே இவன் தான் எழுதி அமுச்சுட்டு இருந்திருப்பான் போல். அதனால ஹீரோ காண்டாகி கையில் பார்த்திங்கன்னா அந்த பேட் வச்சுருப்பான், அதை வந்துட்டு அப்படியே தூக்கி வீசுறானா. இவன் வந்து இங்கிட்டு நகண்டுக்கிறான். அந்த பேட் பார்த்திங்கன்னா நேராக ராஜாவை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்படியே மிரண்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கவுந்துட்டுருக்கானுங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா நான் கொல்லப்பட வேண்டியவன், என்ன கொன்றுங்கன்ற மாதிரி கத்திகிட்டு இருக்கான். ஆனால் ராஜா பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. இவன் பார்த்திங்கன்னா ஹீரோ நல்லா வெறுப்பேற்றி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவன் போகிறது அந்த கோடாங்கி இருக்காங்கள, அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க, ஏன்றது தெரியல. எங்கிட்ட ஹீரோன்னு பார்த்திங்கன்னா அந்த லெட்டரை வச்சு புலம்பிகிட்டு இருக்க, அதை வைக்க முடியாமல் போயிடுச்சு, என்ன பண்ணுறது, எப்படி வைக்கிறது அப்படின்னு. இங்கிட்ட நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா அந்த யூன் மேலே ரொம்ப சந்தேகம் வந்துடுது. இவன் தான் ஏதோ நம்மளுக்கு செஞ்சிட்ருக்கான், பழைய வெஞ்சன்ஸை இவன் தான் வச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு அவனை பார்த்திங்கன்னா செக் பண்ண சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக ரிங்கெல்லாம் வாங்க சொல்லியிருந்திருப்பான் போல். ஸோ அதை தான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை வாங்கி பார்த்து ரொம்ப ஆசையாக பார்த்துட்ருக்கான். அதே சமயம் ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் பார்த்திங்கன்னா இந்த மெயின் லீடை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவளும் பார்த்திங்கன்னா என்ன இந்த சைடுன்ற மாதிரி கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன்ல, அதனால தான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு இந்த பொக்கையை கொண்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ அவன் அந்த பொக்கையை வாங்கிட்டு அப்படியே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு யாருமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்ததில்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதுக்கு என்னங்க நான் டெய்லியுமே உங்களுக்கு தரேன்ற மாதிரி சொல்லும்போது அவளுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோமா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. அப்போ இவ பார்த்திங்கன்னா அவனோட உதட்டில் கை வச்சுட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொமான்டிக்காலாம் பேசிகிட்டு இருக்கா. அவள் பேசின விஷயங்களில் இவன் பார்த்திங்கன்னா யோசிச்சு பார்த்து அப்படியே ரோட்டில் வந்துட்டுருக்கான். எகுத்தாப்பில் ஹீரோ வந்துட்டுருக்கான். என்னப்பா என்ன தம்பி எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது,
என்னடா பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற, எங்கேருந்து வர, நான் என் ஆளை மீட் பண்ணிட்டு வரேன், நீ ஓலாவே எப்படி போகுது அப்படின்னு ஹீரோ பார்த்திங்கன்னா வெறுப்பேற்றி பேசிகிட்டு இருக்கான். அந்த டைமு அந்த மெயின் லீடு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது, என்ன நம்மளால் அந்த சைடு திரும்ப போகுது அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா அவன் பின்னாடியே போயிட்டுருக்காங்க. என்னவன் இப்படி மாறிட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்க்குறான். எங்கிட்ட ஹீரோனுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு லெட்ரு வந்திருக்கு, இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண அந்த இடத்துக்கு வந்துடு அப்படின்னு. அதை பார்த்து இவ பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கு. எங்கிட்ட இந்த ஃப்ரெண்டுக்காரன் பார்த்திங்கன்னா அந்த மெயின் லீடை ஃபாலோ பண்ணி வந்துருந்துருப்பான்ல, அந்த மெயின் லீடு யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க, பட் யார் என்ன அப்படின்றது தெரில. எங்கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஹீரோ வர சொன்ன அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஸோ அவள் பார்த்திங்கன்னா கனவு கண்டுட்ருக்கா, இங்கே தானே ஃபஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணோம் அப்படி இப்படின்னு. அந்த டைம் எவனோ ஒருத்தவன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனோட மூஞ்சியில் கர்ஷிப்பை வச்சு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அவள் போட்டிருந்த அந்த பிரேஸ்லெட் எல்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருது. இவளை பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போகும்போது இங்கிட்டிருந்து நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகி வரான். ஆனால் அந்த பல்லக்கில் போகிறது நம்ம ஹீரோயின் தான் அப்படின்றது அவனுக்கு தெரியலை. ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஹீரோயின் எங்கே அப்படின்னு. நீங்கள் தானே லெட்டர்லாம் எழுதி அமுச்சு விட்டீங்க, இப்போ வந்து கேட்குறீங்கன்ற மாதிரி சொல்லும்போது எது லெட்டரா நானா அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டுருக்கான். ஏதோ தப்பாக நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் இவனுக்கு தெரியுது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு. அந்த மீட்டிங்கில் இந்த நாட்டில் வந்துட்டு பெரிய பெரிய தலைங்களாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாருமே தான் இருக்காங்க. அந்த டைம் இந்த யூன் பார்த்திங்கன்னா இரும்புறான், வெறும் ரத்தமாக வந்துட்டுருக்கு. ஸோ இவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா என்னன்றது தெரியல. அதே சமயம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளை பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்டு ஒருத்தவன் வந்துட்டு தூக்கிட்டு வந்திருக்கான், என்ன பண்ண போகிறான், எதுக்கு இவளை கடத்தினான் ஒன்றுமே புரியல. எங்கிட்ட ஃப்ரெண்டுக்காரன் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்கான், ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அந்த மெயின் லீட் பார்த்திங்கன்னா மாஸ்க் போட்ட ஒருத்தவன்ட்ட காசு மாதிரி ஏதோ கொடுத்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பா. அவனை பார்க்கும்போதே அவன் ஏதோ ஒரு தப்பானவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவன்கிட்ட இவளுக்கு என்ன பேச்சு அப்படின்ற மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாஸ்க் போட்டவன் தான் இப்போ நம்ம ஹீரோனை பார்த்திங்கன்னா கடத்தி வச்சுருக்கான். இப்போ நான் உன்னை எப்படி கொலை பண்ண போகிறேன்னு பாரு, உன்னை துடிக்க கொலை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சுத்தியில் எடுத்துகிட்டு கிட்ட வந்துட்டுருக்கான். ஒரு வேளை அந்த மெயின் லீடு தான் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு இந்த ஆளை ரெடி பண்ணாளா என்னன்றது தெரியல. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து தொடரும் அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறானுங்க. அதாவது ஃப்யூச்சரில் இருக்கிற ஹீரோயின் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியை படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அப்படியே அது எங்கே ஸ்டாப் ஆக இங்கே இந்த ப்ரெசண்ட்டில் அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோயின் அப்படி எங்கே தான் போயிருந்துருப்பா அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு தான் வந்து பார்க்குறான். அங்கே அந்த பிரேஸ்லெட் மட்டும் கிடக்கு. ஓகே, ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் எனக்கு புரியுது. ஹீரோயினோட அம்மா அப்பா அண்ணா எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த மாதிரி என் பொண்ணு காணாமல் போயிட்டாலே அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு படையவே திரட்டி இந்த ஊர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. எங்கிட்ட அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டை பிடிச்சிட்டு நீ எங்கே போனேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அப்போது மெயின் லீடை மீட் பண்ணுறதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஹீரோனை வந்துட்டு காணோமா, ஸோ ஊரே பார்த்திங்கன்னா பரபரப்பாக தேடிட்டு இருக்கு அப்படின்னு. அவள் மூஞ்சியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு காம்னஸ் இருக்குது. ஏன்னா இவ தான் அந்த வேலையை பார்த்துருக்காளா என்னன்றது தெரில. எங்கிட்ட நம்ம ஹீரோன்னு பார்த்திங்கன்னா கதறிட்டுருக்கா, உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்கடா என்னை கொல்ல ட்ரை பண்ணுற, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் பார்த்துட்ருக்கா. சரி என்னை யார் தான் கொலை பண்ண சொன்னா, அதனாச்சும் சொல்லுன்ட்டு. சாக போகிற இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்திங்கன்னா பின்னாடி கை வந்து கட்டியிருக்குல்ல, அதை கலட்டுறதுக்கு வந்துட்டு பின்னாடி தான் அது கிடைக்குமா அப்படின்றது தான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கா. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா வெறித்தனமாக நம்ம ஹீரோனை தேடுறாங்க, ஆனால் கிடைக்கவே மாட்றா. இந்த கில்லர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த கோடாலியை பார்த்திங்கன்னா ஓங்குற மாதிரி வரும்போது ஹீரோன்னு பார்த்திங்கன்னா இங்கே பாடுறா, நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாத, என்னை யார் கொலை பண்ண சொன்னா அதை மட்டும் சொல்லுன்ற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இவ பார்த்திங்கன்னா அந்த கட்டை அவுத்துட்டு ஒரு கம்பி மாதிரி இருக்குது அதை எடுத்து அவன் நெஞ்சிலே பார்த்திங்கன்னா சொருகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்கா. அவனும் பார்த்திங்கன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே பதட்டமாக தான் இருந்துகிட்ருக்கான். ஹீரோனுக்கு என்னாச்சு, அவள் எங்கே போனா, எதுவுமே ஒரு நியூஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்னு. அந்த டைம் அந்த யூன் இருக்கான்ல, அவன் வேற வந்து நம்ம ஹீரோவை வெறுப்பேற்றிட்டு இருக்கான். என்னடா உன் ஆளை தொலைச்சிட்ட, இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்க, உன்னை இந்த மாதிரி பார்த்து நான் எவ்வளோ நாளாச்சு, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சிரித்து இந்த நிலமையில வெறுப்பேற்றிட்டு இருக்கான். விட்டா ஹீரோ பார்த்திங்கன்னா அவனை அடித்து கொண்டுருவாங்க போல். ஃப்ரெண்டுக்காரனே பார்த்திங்கன்னா காப்பாற்றி விட்டுட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோனை வந்துட்டு யாரோ காட்டு சைடு பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
உடனடியாக நம்ம அங்கே போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கா. இங்கிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவள் தப்பிச்சு அந்த காட்டு வழியாக தான் வந்துட்டுருக்கா. பின்னாடி அந்த கில்லரும் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். ஹீரோவும் ஒரு சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கான். ஹீரோன்னு பார்த்திங்கன்னா அந்த கொட்டெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா முழக்கம் போடுறதுக்கு, அது இருக்குது. ஸோ அதை போய்ட்டு அடிச்சிட்ருக்க அந்த சத்தம் கேட்டு யாராவது வந்து நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் அந்த கில்லர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனை அப்படியே பிடிச்சி கழுத்தை நெரிச்சு அப்படியே கொலை பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். என்ன வேலை பார்க்குற அப்படின்னு. நல்ல வேலையாக அங்கே நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து காப்பாற்றிடுறான். ஏன் ஆள் மேலேயோட கையை வச்சு கழுத்தை நெரிச்சு அப்படின்ட்டு இவர் பார்த்திங்கன்னா வாள் எடுத்து அப்படியே கொலை பண்ணுற மாதிரி போகும்போது ஹீரோயின் பார்த்திங்கன்னா இல்லை வேண்டாம் அவனை கொலை பண்ணாதன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவள் சொன்ன ஒரு சொல்லுக்காக வாளை பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு வீசலை. அந்த இடத்துக்கு ஹீரோனோட ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அந்த கில்லரை பார்த்திங்கன்னா ஒரு சைடு பிடிச்சி அமர்த்திடுறானுங்க. இங்கிட்ட ஹீரோனை பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா அந்த மெயின் லீடு வந்து இவன் கூட தான் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அப்போ இதுக்கும் அந்த மெயின் லீடுக்கும் தான் சம்மந்தமா, நம்ம ஆளு தான் ஏதோ பண்ணுதோ அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு மாதிரி அல்லா இருக்குது. ஹீரோவை பார்த்திங்கன்னா ஹீரோனோட அப்பா வந்து மீட் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. அங்கே நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு, இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் குடிச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா என் பொண்ணை உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி தந்துடுறேன். என்னை விட நீங்கள் வந்து என் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்திங்கன்னா நடக்கிறது கனவா நனவா அப்படின்றதே தெரியாமல் புரியாமல் பார்த்துட்ருக்கான். அதே சமயம் அந்த கில்லரை பிடிச்சிருப்பாங்களே அவனை பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடித்து உன்னை யாரை அமுச்சு விட்டது அப்படின்ற மாதிரி கேட்டு கொடுமைப்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மெயின் லீடு மூஞ்சிக்கு ஒரு ஃபோக்கஸை வச்சு இந்த எபிசோடை பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. இந்த மெயின் லீடு தான் நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு இந்த ஆளை அமுச்சு விட்டா அப்படின்னா எதுக்கு அவன் ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய டவுட்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் அடுத்த எபிசோட்ஸில் தான் தெரியும். ஸோ இந்த ஸ்டோரியை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தேங்க்யூ.